சிரஞ்சீவி என்றால் சாகா வரம் பெற்றவர்கள் அப்படின்னு பொருள். பூமியில பிறந்த மனிதர்கள் சிறிது காலம் வாழ்ந்து இறந்து விடுவார்கள். ஆனால் சிரஞ்சீவிகள் சாகா வரம் பெற்றவர்கள். இவர்களுக்கு அழிவு என்பதே கிடையாது. சிரஞ்சீவியாக வாழ்வதை வரம் அப்படின்னு சொல்றதா இல்லை சாபம் அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. கலியுகம் முடியும் வரை இந்த சிரஞ்சீவிகளும் இருப்பார்கள். அப்படி சிரஞ்சீவிகளாக இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் 7 பேர்கள். அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியாருக்கும் கிருபிக்கும் மகனாக பிறந்தவர். எல்லா ஆயுதங்களையும் உபயோகிக்க தெரிந்த இவரு குருட்சேத்திர போர்ல கௌரவர் பக்கம் போரிட்டார். இரவோடு இரவாக பாண்டவர்களின் மகன்களான உப பாண்டவர்களை கொன்றார். உத்திரையின் கருவில் இருந்த குழந்தையை அழிக்க பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துறாரு. அதனால கோபம் கொண்ட கிருஷ்ணர், இதுவரை பூமியில் பிறந்த எல்லா மக்களின் பாவங்களையும் நீயே அனுபவிப்பாய். உணவு நீர் இல்லாமல் அல்லல் பட்டு கலியுகம் முடியும் வரை மோசமான வாழ்க்கையை வாழ்வாய் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. குஜராத்தின் நர்மதை நதிக்கரை ஓரம் நோய்வாய்ப்பட்ட முதியவனாய் அஸ்வத்தாமன் உலவுவதாக அந்த பகுதி மக்கள்லாம் இன்னைக்கும் நம்பிட்டு தான் இருக்காங்க. மகாபலி சக்கரவர்த்தி பிரகல்நாதனின் தாத்தா மகாபலியிடம் விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து 3 அடி மண் கேட்டார். முதல் அடிக்கு மண்ணுலகையும் 2வது அடிக்கு விண்ணுலகையும் அளந்த விஷ்ணு பகவான் 3வது அடியை மகாபலியோட தலையில வைக்கிறாரு. அவரை பாதாள உலகத்தின் மன்னனாக அனுப்பினார். இன்றும் அங்கு வாழ்ந்து வரும் மகாபலி தனது நாட்டு மக்களை ஒவ்வொரு வருடமும் வந்து சந்திக்க வரம் வாங்கினார். அந்த நாளை தான் ஓணம் பண்டிகையை எல்லாரும் கொண்டாடிட்டு வரும். வேதவியாசர் மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படும் இவர் பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் மகனாக பிறக்கிறாரு. இவரு கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்ற இயற்பெயர் பெற்றார். சிதறி கிடந்த 4 வேதங்களையும் 18 புராணங்களையும் தொகுத்ததுனால வேதவியாசர் எனப்பட்டார். இவரும் கலியுகம் முடியும் வரை சிரஞ்சீவியாக வாழ்வார் அப்படின்னு குறிப்புகள்லாம் இருக்கு. ஆஞ்சநேயர் அஞ்சனைக்கும் வாயு பகவானுக்கும் புத்திரனாக பிறந்த ஹனுமன் சீதையை இலங்கையில் கண்டுபிடித்தது. லக்ஷ்மணனுக்காக சிரஞ்சீவி மலையை தூக்கி வந்தது. அக்னி பிரவேசம் செய்யவிருந்த பரதனை காப்பாற்றியது. அப்படின்னு எத்தனையோ உதவிகளை செய்த ஹனுமனுக்கு சீதாதேவி சிரஞ்சீவியாக வாழ வரம் தந்தார். விபீஷ்ணர் ராவணனின் சகோதரன். விஸ்வ மகரிஷிக்கும் கைகேசிக்கும் மகனாக பிறந்தார். அசுர குலத்தில் பிறந்தாலும் ராம பக்தனாவே இருக்கிறாரு. ஆரம்பத்திலேயே சீதையை சிறை வைத்ததை வன்மையாக கண்டித்தார். ராமனிடம் சரணடைந்து உதவி புரிந்து இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகிறார். கிருபாச்சாரியார் குருட்சேத்திர போர்ல கௌரவர் பக்கம் போரிட்டு தப்பி பிழைத்தவர்கள் 2. அதில் ஒருவர் அஸ்வத்தாமன், மற்றொருவர் அவரது தாய்மாமன் ஆகிய கிருபாச்சாரியார். ரிஷி சரத்வானருக்கும் ஜனபதிக்கும் மகனாக பிறந்தவர். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்தவர். கலியுகத்துல சப்த ரிஷிகளுள் ஒருவராக திகழ்வார் அப்படின்னு மகாபாரதம் கூறுகிறது. பரசுராமர் ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக பிறக்கிறாரு. இவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம். சிவபெருமானிடம் அம்பையும் கோடாரியையும் வரமாக பெற்ற இவர்தான் கேரளாவின் புகழ்பெற்ற களரியை பூமிக்கு கொண்டு வந்தார். கலியுக அவதாரமான கல்கிக்கு குருவாக இருந்து அனைத்து வித்தைகளையும் கற்றுத்தருவார் அப்படின்னு நம்பப்படுது.